ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நேரத்திலே நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒரு சம்பவத்தை, ஒரு வரலாற்றை நினைப்பூட்டி நாம் அதன்படி விசுவாசிக்க இன்றைக்கு அழைக்கிறார். ஒரு பெண்மணிக்கு மிகுந்த வேதனையோடு ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை போக்குவதற்கு கர்த்தருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டா சுத்தமடைவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு தொடுறாங்க. அந்த நிகழ்வை கர்த்தர் சொல்றாங்க அப்படின்னா, ஏசு அவனை திரும்பி பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தையும் இதுதான். என்ன அப்படின்னா, சில காரியங்களுக்காக நாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருப்போம். மேன்மைகளை பெறுவதற்காக, உன்னத ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக, ஒரு ப்ரமோஷனுக்காக, ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஒரு எக்ஸாம்ல உள்ள ரிசல்ட்டுக்காக நம்ம காத்திருப்போம். இன்றைய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்துவீங்க. நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க போகிறார். நம்முடைய விசுவாசம் நம்மை வெற்றி அடைய செய்யப்படுகிறோம் என்கிறார். நம்முடைய நன்மைகளை நாம் பெறப்போகிறோம் என்கிறார். நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெறப்போகிறோம் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்கும். நமக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சீரும் சிறப்புமாய் செய்து தருவார் என்று விசுவாசிப்போம். நம்முடைய நாட்களை, காலங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.